பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை அரவணைக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், ஒரு நாளும் கைவிடாமல் நம்மை நித்தமும் பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சுகம் உண்டாகும் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே நம்மை சுகமாய் தங்கும்படிக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய சரீரத்திலே சுகம், எங்களுடைய வாழ்விலே ஒரு சுகம், எங்கள் குடும்பத்திலே ஒரு சுகம், ஒரு சமாதானம், எல்லைகளிலே சந்தோஷம் உண்டாகும்படிக்கு தேவன் ஒருவரே நம்மை நடத்துகிறார். அவரால் மாத்திரமே நமக்கு சுகம் உண்டு. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய கூட இருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினாலே ஒரு நிம்மதியும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பாக்கியம். ஒருவேளை ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, ஒரு போராட்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் சுகம் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் தைரியமாய் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய நாமத்திலே ஜெபம் செய்வோம். தேவன் அவருடைய நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய நாமத்திலே நாம் கேட்கிறதை அவர் வாய்க்க பண்ணுகிறவர். அவர் குறைவின்றி தம்முடைய ஜனங்கள் நிறைவாய் வாழும்படிக்கு உதவி செய்கிறவர். அங்கு பார்க்கிறோம், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலன், அதுவே நமக்கு பாதுகாப்பு. அவரே நமக்கு அரவணைப்பாய் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள் பிரவேசித்து அவருடைய நாமத்திலே நாம் கேட்டுக்கொள்ளுகிற சகல காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரே. அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எடுக்கிற ஜெபத்தினாலே நமக்கு சுகம் உண்டாகிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்திலே நாம் வேண்டுதல் செய்து சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் கைவிடாத தேவன். அவர் ஒருவரே சுகத்தை தருகிறவர். வாழ்விலே ஒரு சுகம், குடும்பத்திலே ஒரு சுகம், இல்லத்திலே ஒரு சுகம், எல்லைகளிலே ஒரு சுகம். தேவன் நடத்துவார். எல்லா வழிகளிலும் சுகம் உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். தேவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் சுகபலமாய் வாழும்படிக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்திலே ஆண்டவர் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்துக்கு நீர் மறு உத்தரவு தந்து, எந்தெந்த பகுதிகளிலே ஆரோக்கியம் இல்லையோ, எந்தெந்த பகுதிகளிலே சுகம் இல்லையோ, தகப்பனே நீர் தாமே இரக்கம் செய்து சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகும்படிக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், இல்லத்திலும், எல்லைகளிலும் சுகம் உண்டாயிருக்கும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.